தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய தமிழக அரசு சமூக நலத்துறை ஒருங்கிணைத்த சேவை மையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான பலவிதமான வேலைவாய்ப்புகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீல்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்போட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்தவித எக்ஸாமினேஷன் இல்லாமல் உங்களால் செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. இதோட ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எந்தவித கட்டணமும் இல்லாமல் ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் என்ன மாதிரின்னு சொல்லிட்டு ஃபுல் டீல்ஸ் இந்த வீடியோக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ வீடியோ ப்ராப்பராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் அப்ராக்சிமேட்லியாக உங்களுக்கு மாதம் 20,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணதுலேருந்து டிகிரி வரை படித்தவர்கள் அனைத்து உறுப்பினருமே சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும், உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே இருக்கும், நோட்டிஃபிகேஷன் எங்கே இருக்கும், நீங்கள் எப்படி அப்ளை பண்ணால் அந்த வேலை கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்தளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வீடியோவை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுவும் ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதற்கு கீழேயும் ஒரு நோட்டிஃபிகேஷன் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழில் வந்து கொடுத்துருப்பாங்க. சில பேருக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து தெரியாது, சில பேருக்கு இங்கிலீஷ் வந்து தெரியும், தமிழ் தெரியாது, சில பேருக்கு தமிழ் வந்து தெரியும், இங்கிலீஷ் தெரியாது இல்லையா. ஸோ அதற்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதற்கு கீழே தமிழ்லையும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதற்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மும் பார்த்தீங்கன்னா அதிலே வந்து கொடுத்துருக்காங்க, தெரியுதா. ஸோ இந்த இது பாருங்கள் தனித்தனியாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ரெண்டுமே இங்கிலீஷ் அண்ட் தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயம் இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் கூட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்காக வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும், அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினச்சாலும் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 4 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதோட தகுதி என்ன அப்படின்றத வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மல்டி பர்பஸ் ஹெல்ப்பருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை தமிழில் பார்த்தீங்கன்னா பல்நோக்கு உதவியாளர்னு சொல்லுவாங்க. ஸோ இதற்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எந்தெந்த இடத்துல வந்து பணி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், தொண்டாமுத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான வேகன்சிக்கான லொக்கேஷன் வந்து போட்டிருக்காங்க. இதோட கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணது அல்லது 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் ஆர் தோல்வி இது ரெண்டில் எதில் இருந்தாலுமே சரி உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். வயதை பொறுத்த வரைக்கும் 21 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 40 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு 10,000 கிடைப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஒர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா சேவை அளிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சுழற்சி முறையில் நீங்கள் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ சுழற்சி முறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப இன்னொருத்தவங்க ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை ஒரு 3 மணி நேரம் ஒர்க் இருக்கும், அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், திரும்ப வந்து இன்னொருத்தவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரெஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த போஸ்டிங் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளூரை சார்ந்தவராக மட்டும் இருக்க வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. சுழற்சி முறையில் வந்து ஒர்க் இருக்குன்றதுனால உங்களுக்கு இந்த 4 ஊருக்குள்ளே எந்த ஊருக்குள்ளே இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செக்யூரிட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க, பாதுகாவலருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 4 வேகன்சி அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்தெந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது அப்படின்னா கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், தொண்டாமுத்தூரில் வந்து இருக்குது. ஸோ இதற்கும் அதே மாதிரி தான் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் ஃபெயில் ஆயிருந்தாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். மாதம் உங்களுக்கு 12,000 சேலரி. இதற்கு 21 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 40 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் வந்து சுழற்சி முறையில் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் ஒரு டைம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதற்கும் உள்ளூரை சார்ந்தவர் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பெண்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிட்டு பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் தகவல் தொழில்நுட்பயாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு தொண்டமுத்தூரில் ஒரு பணியிடம் இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கு உங்களுக்கு மாதம் 20,000 சம்பளம். இந்த ஜாப்போட குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமாவில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். வயதை பொறுத்த வரைக்கும் 21 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 40 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. பெண்களுக்கு இது மதிப்புரிமை வழங்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணும்போது தகுதியான நிர்வாகம் அமைப்பின் கீழ் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் தான் இந்த போஸ்டிங் உங்களுக்கு வந்து அவைலபிளாக வந்து இருக்குது. உள்ளூரை சார்ந்தவராய் மட்டும்தான் இருக்கணும்னு இருக்காங்க.
ஃபைனலாக வழக்கு பணியாளருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், தொண்டமுத்தூர் ஆல்மோஸ்ட் ஜாப்போட போஸ்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் வந்து இன்னும் வந்து ஒவ்வொரு மாவட்டங்களை இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு கோயம்புத்தூர் மக்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் கோயம்புத்தூர் இல்லை அப்படின்னா கோயம்புத்தூர் சைடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வழக்கு பணியாளருக்கான கேஸ் ஒர்க்கருக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் மாதம் உங்களுக்கு 18,800 வரைக்கும் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஜாப்போட வயதை பொறுத்த வரைக்கும் 21 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 40 வயதிற்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஒரு வருடம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆலோசனை முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ பெண் பணியாளருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 24 மணி நேரம் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணி அமர்த்தப்படும். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா சுழற்சி முறையில், அதாவது முன்னாடியே சொல்லியிருந்தாலே ஷிஃப்ட் மாற்றி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கும் உள்ளூரை சார்ந்தவரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் BSW ஆர் BA சோசியாலஜி ஆர் MA MSc ஆர் சோசியாலஜி ஆர் சைக்காலஜி ஆர் கிளினிக்கல் சைக்காலஜி இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா முதுநிலை பட்டம் வந்து நீங்கள் பெற்றுக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கான தனித்தனியாக உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் அப்ளிகேஷன் கம்ஃபர்டபுளாக இருந்தால் இங்கிலீஷ் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தமிழ் அப்ளிகேஷன் கம்ஃபர்டபுளாக இருந்தால் உங்களுக்கு தனி இதை நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? ஸோ நான் இங்கிலீஷை ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அந்த போஸ்ட்டோட நேம் எழுதிக்கணும். இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் இல்லை உங்கள் ஃபுல் நேம் வந்து எழுதிக்கோங்க. நீங்கள் இங்கிலீஷ் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக இங்கிலீஷில் வந்து எழுதிக்கோங்க. இங்கே தமிழ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழில் வந்து எழுதிக்கோங்க. உங்கள் நேம் எழுதும் போது கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணி மட்டும் தான் எழுதணும். இங்கே ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படின்றத கொடுத்துட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் கொடுக்கும்போது அட்டாச் பண்ணி அனுப்பணும். உங்கள் பிறந்த சான்றிதழ் இருக்கு இல்லையா, அந்த சான்றிதழோட ஜெராக்ஸ் காப்பியும் அட்டாச் பண்ணி அனுப்பணும். இந்த அப்ளிகேஷன் கூட சேர்த்து நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வயது, உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மேரிட், ஆகலை அப்படின்னா சிங்கிள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட பேரண்ட்ஸ், கார்டியன், ஹஸ்பண்ட் வந்து கேட்பாங்க. பெண்கள் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்டோட நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை பெண்களோ ஆண்களோ மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களோட பேரண்ட்ஸோட நேம் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் நேஷனாலிட்டி இந்தியன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் ஆர் பிரைவேட் செக்டர் ரெண்டுலேயுமே எதில் இருக்கோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அதோட ஜெராக்ஸ் காப்பி, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் வந்து ஜெராக்ஸ் காப்பியும் வச்சு அனுப்பணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் உங்கள் அட்ரஸ், நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் அதர் ஒர்க்ஸ் ஆர் ட்ரைனிங்ஸ் எதுவும் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அதோட சர்டிஃபிகேட் இருக்குது, அதை வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டை இணைச்சிட்டு அதோட டீட்டெயில்ஸும் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த பிளேஸ், எந்த டேட்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டு, நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கணும். அவ்வளோதான். இப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அப்ளிகேஷன் அப்புறம் அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் சேர்த்து வச்சு எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் கீழே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அட்ரஸ் சொல்லி அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். 30 மே 2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அப்ளிகேஷன் கூட சேர்த்து அவங்க சொல்லிக்கக்கூடிய அந்த டாக்குமெண்டேஷனோட ஜெராக்ஸ் காப்பியும் சேர்த்து வச்சு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்க மாதிரி இருக்கணும். ஸோ சீக்கிரம் இப்போயே அப்ளை பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.